தங்கமயில் டிஜிகோல்டில் ஒரு வருஷமாக நான் எப்படிலாம் சேவ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சேவ் பண்ணி அதை மெச்சூரிட்டி முடிஞ்சு எப்படிலாம் நான் வந்து கோல்டு காயின் வாங்கினேன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 19th May 2025, அதாவது போன வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். சரி சேவ் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு 100 ரூபா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். 8720 ரூபா அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோமேன்னு ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா போட்டேன். அடுத்த செகண்ட் ஒரு 10 மணிக்கு ரேட் மாறிட்டவுடனே எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. அப்போவே 1500 ரூபா போட்டு அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மந்த்தும் என்கிட்ட எவ்வளோ இருக்கோ, எனக்கு இந்த 75 நாளில் வந்து இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், அதுக்கப்புறம் இத்தனை நாள் இவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்ன்றது வந்து அந்த ஐடியாவே இல்லை. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தா போதும்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை போட நிறைய வீடியோஸ் பார்க்க இவ்வளோ நாளில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ பெனிஃபிட்லாம் வரும்ன்றத எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 75 நாள் இருக்குது பார்த்திங்களா, அந்த டைம் நிறைய அமௌண்ட் போட்டுட்டு மற்ற நாளில் கூட கொஞ்சமாக போட்டுருந்தா கூட நம்மளுக்கு பெனிஃபிட் வந்து நிறைய சேர்ந்துருக்கும். அதனால் எப்போவுமே வந்து 75 நாள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் போட்டுட்டு மற்ற டேஸில் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா பெனிஃபிட் உங்களுக்கு நிஜமாக வந்து ப்ராஃபிட்டாக இருக்குன்றது தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து 14,000 ரூபாய் இருக்கும்போதே நான் வந்து போட்டு ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த ரேட்டுக்கு நம்மளால் போடவே முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 2 கிராம் சேரட்டும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் டிஜி கோல்டு போடுறதுனால ஒரு 2 கிராம் வந்து 2.134 கிராம் நான் சேர்த்து வச்சேன் டோட்டலாக. அதில் 2.062 மில்லிகிராம் தான் நான் சேர்த்தது. பெனிஃபிட் வந்து 0.072 கிராம். அது பெனிஃபிட் வந்து லாஸ்ட்டாக அமௌண்ட் கழிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய போடலை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 கிராம் வாங்கி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணலாம் இதுக்கப்புறம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அமௌண்ட்டு போடாது நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு, உங்களது வந்து முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து நீங்கள் கோல்ட் காயின் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாங்கன்னாங்க. பட் வந்து எனக்கு நேரில் போயிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நான் வந்து ஆற்காட்டில் இருக்கேன், எனக்கு இங்கே வேலூரில் எந்த பிரான்ச்சும் இல்லை. சென்னையில் கீழ்கட்டளைன்னு நினைக்கிறேன், அங்கே போயிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னபடி இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ரெடமட் ஸ்டோரு அப்படின்றத கிளிக் பண்ணி அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ற ஒரு மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் ரெடம் நவ் கொடுத்தோடனே எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பிக்சர் இருக்கும், அதை வந்து எனக்கு அனுப்புங்கன்னு அவர் சொன்னபோது ஹஸ்பண்டுக்கு அனுப்பி அவருக்கு காமிச்சிட்டோடனே லாஸ்ட்டாக வந்து 2.062 கிராம் வந்து இருக்கான்னு பார்த்தோம் காயின். ஆனால் வந்து அவங்க இல்லவே இல்லைன்ட்டாங்க. நான் முருகர் காயின் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் காயின் தான் வந்துச்சு. அவங்க வந்து இல்லவே இல்லைன்னு தீர்த்து சொல்கிறாங்க. கிராம் இருக்குது, நீங்கள் வந்து சேர்த்து வச்சது 2.062 கிராமு, ஆனால் எங்கிட்ட 2.021 கிராம் தான் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 0.041 வந்து நாங்கள் கழிச்சிடுறோம், காசு அமௌண்ட்டாக கழிச்சிடுறோம் அப்படின்னாங்க. பெனிஃபிட்டையும் அமௌண்ட்டாக தான் கழிக்க முடியும், கிராமாக கழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் காயின் வாங்கிட்டு என்ன ரேட் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி ரேட் வந்து 14,110. நான் ஆவரேஜ் ரேட்டாக வந்து 10,641.24 பைசா சேர்த்துருக்கேன். டோட்டலாக சேர்த்துட்டு 2.064, பெனிஃபிட் வந்து 0.072. டோட்டல் அமௌண்ட் பெய்டு வந்து 21,946.3 பைசா அப்படி வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னா ஆவரேஜ் ரேட்டையும் கிராம் வெயிட்டையும் கணக்கு பண்ணி போடுறாங்க. உங்களுக்கு கொடுத்த காயின் வந்து 2.021 கிராம் கொடுத்தாங்க. பேலன்ஸ் வந்து 0.041 வந்து கழிச்சிக்கிறேன்னு நாங்கள் அமௌண்ட்டில். அது என்ன ஏதுன்னு எனக்கும் சில ஐடியா இல்லை, நான் சொல்கிறேன் இப்போது. அப்போது அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 21,550.95 பைசா வந்து அவங்க அந்த 2.021 கிராமுக்கு கொடுத்தாங்க. வேஸ்டேஜ் 855.49, ஹால்மார்க் 45. ஸோ டோட்டலாக இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 22,406.41 ரூபா 44 பைசா சொன்னாங்க. ஸோ அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் மட்டும் வந்து அவங்க இன்றைக்கி ரேட்டுக்கு 14,110 ரூபா ரேட்டுக்கு கேல்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 0.041 மில்லியை வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் சுத்தமாக எனக்கு இது மட்டும் எனக்கு புரியல. அது பெனிஃபிட்டோட இன்றைக்கி 0.072 பெனிஃபிட்டை இன்றைக்கி ரேட்டோட வந்து அவங்க ஆட் பண்ணிவிட்டு அதை அந்த அமௌண்ட்டோட வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து 0.041 மில்லி இருக்குது பார்த்தீங்களா, அதையோட வந்து அந்த ஆவரேஜ் ரேட்டோட கேல்குலேட் பண்ணி அதை கேட்ட ஹஸ்பண்டும் வந்து
அது கழிச்சிட்டாங்கடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேஸ்ட்டாலாம் போகல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஜிஎஸ்டி வந்து 3% போட்டாங்க, 641 ரூபாய் 8 பைசா. அதெல்லாம் வந்து 22,035.24 பைசா போட்டாங்க. இதில் ஆப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்பேன்ல 21,946.29, இதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து மைனஸ் பண்ணி 88.95 இருக்குது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 89 ரூபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னாங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு நான் 2 கிராம் போய் வாங்கியிருந்தா 2.021 வாங்கியிருந்தா 28,516.31 பைசா வந்து கொடுத்துருக்கணும். வந்து டிஜிகோல் மூலிமா சேவ் பண்ணும்போது 22,000 ரூபாய் தான் நான் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆல்ரெடி கட்டிட்டு லாஸ்ட்டில் 89 ரூபா தான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய் மேலே வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்றது வந்து ஹஸ்பண்ட் சொன்னார். வந்து பெனிஃபிட்டும் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வச்சு அந்த மில்லியும் வந்து சேர்த்து அவங்க ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, அதனால் உனக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னார். ஃபஸ்ட்டு டிஜிகோல் சேவிங் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அந்த பில்லு போடும்போது ஏதோ கழிக்கிறாங்க கொள்கிறாங்கன்றாங்க. அதை வந்து நான் இன்னும் நல்லா கற்றுக்கணும். அதே போல் இன்னொரு வாட்டி தங்கமயிலில் போடுவேனான்றது டவுட் தான். ஏன்னா ஜிஆர்டி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். டைம் வந்து ஜிஆர்டியில் வாங்கும்போது இன்னும் கிளியராக வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.